இப்படி ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த லைவா உலக வரலாற்றுல முதல்ல டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து பதிவு பாருங்க, நடக்கும் போது 100% இல்ல, இது 200% நான் சொல்றதுக்கு மேலதான் நடக்கும். 2026 ஆண்டு there will be a revolutionary change going to happen in Tamil Nadu cinema and politics. நடைபெற போகும் சம்பவங்களை பார்த்து சினிமா பிச்சை வாங்கிவிடும். தமிழ்நாட்டிற்கு யார் முதலமைச்சர்? அடுத்த முதலமைச்சர். தமிழ் சினிமாவில் 2026 ஆண்டு பல உச்ச நட்சத்திரங்கள் காணாமல் போவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆண்டு நடைபெற போகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகள். முதலே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். உலக வரலாற்றில் இதுவரை நடைபெற போகின்ற, இப்படி நடக்க போகுதுன்றத எந்த ஒரு மனிதரும் இதுவரை, நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருப்பாரு, எதிர்கால நிகழ்வுகளை ஒரு ஹிண்டாக சொல்லியிருப்பார், பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த லைவாக உலக வரலாற்றில் யாராவது சொன்னாங்களா? பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இது 100 இல்லை. நான் சொல்ல போகிற விஷயத்த மக்களால் நம்பவே முடியாது. பரவாயில்ல, ஆனால் இது பதிவு. இது 2026 நடக்க போகிறது. இன்னும் ஒரு 4 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அரசியல் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ 10 வருஷம் கழிச்சு இவன் 10 வருஷம் கழிச்சு சொல்கிறான், இவன் உயிரோடு இருப்பானா? நான் இங்கே தான் இருப்பேன். இது நடக்கிற பட்சத்தில் இது இவர் யார் அப்படின்னு ஞான மார்க்கம், எதை சொல்கிறது, ஜோதிடத்தின் அடிப்படையில் நான் சொல்லலை. நிறைய பேர் மு.க. ஸ்டாலின் வரமாட்டார் அப்படிலாம் நிறைய ஜோசியர்கள் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஜோதிடத்தின் அடிப்படையிலே சொல்லலை, முதலே சொல்லிடுறேன். நான் ஞான மார்க்கமாக நான் சொல்கிறேன். என் ஞானத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பிரபஞ்சம் ஒரு சாம்பிள் காமிக்கணும்னு நினைக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் முதல்ல டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது பதிவு பாருங்க, நடக்கும் போது 100% இல்லை, இது 200% நான் சொல்கிறதுக்கு மேலே தான் நடக்கும். நான் சொல்கிறது கீழே நடக்காது, சொல்கிறதுக்கு மேலே நடக்கும். ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்க வேணாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான பாயிண்ட்டு, 2026 ஆண்டு there will be a revolutionary change going to happen in Tamil Nadu cinema and politics. இப்போது நான் ஆங்கிலத்தில் சொன்னேன், ரெவல்யூஷனரி சேஞ்ச் அப்படின்னா என்ன சொல்கிறது? 2026 ஆண்டு இப்படி இருக்குது, அப்படி ஒரு கோணத்தில் இருக்குது அப்படின்னா யாருமே மனுஷங்களால் நம்பவே முடியாத அப்சைட் டவுன், அப்படியே ரெவல்யூஷனரி சேஞ்ச் அப்படின்னா அதுதான். அது மிக மிக நம்பவே முடியாத, மனிதனால் கற்பனைக்கு நம்ப முடியாத மாற்றங்கள் நடைபெற போகின்றது தமிழ்நாடு அரசியலிலும் தமிழ்நாட்டில் உள்ள சினிமாவிலும். ஓகே, இதான் முதல்ல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, 2026 ஆண்டு வரலாற்று நிகழ்வில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள், இது நடக்க போகிற சம்பவங்களை உலக வரலாற்றில் இடம்பெறும், சரித்திரத்தில் இடம்பெறும். 2026 ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்க போகிற சம்பவங்கள் உலக வரலாற்றில், சரித்திரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது, இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு, அது ஏன்றது உங்களுக்கு வீடியோ போக போக உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. ஓகே, நடக்கும், சரித்திரத்தில் இடம்பெறும் 2026 ஆண்டு. மூணாவது பாயிண்ட், 2026 நடைபெற போகும் சம்பவங்களை பார்த்து, இதுதான் ஹைலைட்டே. சினிமா பார்த்துருப்பீங்கள, நடைபெற போகும் சம்பவங்களை பார்த்து சினிமா பிச்சை வாங்கிவிடும். எப்படி? சினிமாவே பிச்சை வாங்கி விடுமா? ஸோ எல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். வந்தாச்சு, இன்னும் 2026 ஜஸ்ட் டிசம்பர் வந்தாச்சு, அவ்வளோதான், ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவேன். எலெக்ஷன் ஸ்டார்டட், 4 மாதம் தான் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு மெயினான சொல்லிட்டேன். இப்போ முதல்ல அரசியலுக்கு வரேன். இப்போ இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழக முதல்வராக வரப்போகிறார், மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டு கொண்டே இருக்கிறது. ஓகே, இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் மறுபடியும் திமுக தான் வரும் அப்படின்ற பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் நான் சொல்லக்கூடிய தகவலை பலர் கிண்டலும் கேலியும் பேசுவீர்கள். ஆனாலும் பரவாயில்லை, சொல்கிறேன். தமிழ்நாட்டிற்கு யார் முதலமைச்சர்? அடுத்த முதலமைச்சர் யாருமே எதிர்பார்க்காத, நான் எழுதி வச்சிருக்கேன், நாஸ்ட்ராடமஸ் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த மாதிரி நான் எழுதி வச்சு நான் சொல்கிறேன், கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறேன். தமிழ்நாட்டிற்கு யாருமே எதிர்பார்க்காத ஒருவர் தான் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வரப்போகிறார்.
2026 பெரிய காமெடிடா, நீ தூக்கு போட்டு சாவ போறடா, நீங்க தான் இருக்க போறியா, பரவாயில்லன்ட்டேன். பதிவு பாருங்க. அப்போ எப்படி இது சாத்தியம்? சரி ரைட்டு. அதோட ஹைலைட் என்ன தெரியுமா? புதியவர் தான், புதிய ஒருத்தன் தான் ஆட்சிக்கும் அதிகாரத்தையும் கைப்பற்ற போகிறான், தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறான்னு சொல்லிட்டேன் நான் வந்து அடுத்த முதல்வராக. அடுத்த ஹைலைட், அந்த புதிய மனிதரை காண்பதற்கு மக்கள் அலைக்கடல் என திரள்வார்கள். எப்படி அலைக்கடல் என திரள்வார்கள்? அதாவது எள்ளு போட தெரியாதுன்னு வாங்கல. எப்படி நடிகர் விஜய்க்கு வந்து கரூர் சம்பவத்துல அப்படியே வந்து ஸ்டாம்பேட் ஆகி ஒரு 42 பேர் செத்து போனால, மக்கள் வந்து அப்படியே வந்து வெள்ளமா அந்த மக்கள்ங்கிறீங்களே, அது இல்ல. இந்த புதியவனுக்கு, இந்த புதியவனை காண்பதற்கு, அந்த புதிய மனிதனை காண்பதற்கு மக்கள் கூட்டம்ல அலைக்கடல் என அப்படியே ஒன்னு பார்க்க மாட்டோமா, யார் இவன் அப்படி. ஏன்? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ அவர் வருகையால் ஊரே அலரும். அவர் வருகையால் ஊரே அலரும். அவர் வருகையால் பல தலைகள் உருளும், பல தலைகள் உருளும். அப்போ அவனை பார்க்கணும். இவன் யாரா, இவன் வந்தான், இவன் வர்றான் அப்படின்னு வந்து ஏன் வந்து பல பேர் வந்து பல தலை உருளுது, பல பேர் அதாவது ஊரே அலரும் அப்படின்னா யார் இவன்? கடவுளா இவன்? இவன் கடவுளா? ஒரு பக்கம் கடவுளா அப்படின்னு பேசுவாங்க, ஒரு பக்கம் இவன் வந்து பயங்கரமான ஹிட்லரா இருப்பானா, இவன் அசுரனா, அரக்கனா, யார் இவன்? இவன் எங்கேயாவது வந்தான், திடீர்னு வந்து வானத்திலேருந்து குதிச்ச மாதிரி வந்து பயங்கரமா மெர்சலா வந்து கலக்குறானே, இப்படி யார் இவன் அப்படின்னு மக்கள் அவன் வரான்னு தெரிஞ்சிட்டா மக்கள் வந்து அப்படியே ஆர்வம் மிகுதியில் அடிச்சு பிடிச்சிட்டு என்ன தடை செய்தாலும் அவன் முகத்தை பார்க்கணும், பார்க்க மாட்டோமா, அவனை பார்க்கணும்னு மக்கள் அலைக்கடலென திரள்வார்கள். இதெல்லாம் நம்ப முடியாது. பாருங்க, ஊரே அலறும்ட்டேன், ஊரே அலறும். அதான் நான் கமலுக்கு வந்து நான் ஒரு லெட்டர் போட்டிருப்பேன், அன்னைக்கு அவருக்கு ஞான மார்க்கமாக நான் போட்டிருப்பேன். அதை நான் என்னன்னு சொல்ல விரும்பலன்ட்டேன். அது வந்து நான் உடனே வந்து ஒரு வன்மத்தில் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. நடக்க போகிற சம்பவங்களை பாருங்கன்ட்டேன். இது வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க வரலாற்று நிகழ்வில், பாருங்கன்ட்டேன். அடுத்தது நடிகர் விஜய், அவர் வந்து தாவேகாவின் தலைவர் விஜய் வந்து இப்போ 2026 வந்து முதலமைச்சர் ஆகிவிடுவார் அப்படின்னு வந்து நிறைய பேர் டிவிகேன்னு போட்டுகிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்ல போகிறேன், அதுவும் எப்படி சொல்கிறது, நம்ப முடியாத தகவலாக இருக்கும். நடிகர் விஜய் களத்திற்கே வரமாட்டார், களத்திற்கே வரமாட்டார். ஏன்? அவர் அந்த புதியவன் வருகையால் ஊரே அலரும்ன்றல, அவன் வருகையால் அந்த சின்ன பொடி பையன்ட்ட தோத்து போயிட்டோன்னா மகா கேவலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு கூட அவர் ஆனால் களத்திற்கு வரமாட்டார். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் இப்போ வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கிறார். நான் என்ன சொல்லுவேன், செங்கோட்டையன் அவர்களுக்கு வரலாற்றில் அவர் 53 ஆண்டு காலம் வந்து ஒரு அனுபவசாலி, அரசியலில் எம்ஜிஆருடன் ஜெயலலிதாவுடன் பயணித்தவர், அதிமுக தொடக்கத்திலிருந்து பயணித்த ஒருவர். மிகப்பெரிய வரலாற்று பிழை என்னன்னா, அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது மிகப்பெரிய பிழை. அதை விட பிழை என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேகாவில் போய் அவர் சேர்ந்தது. அவருக்கு எப்படி சொல்றது, இவ்வளோ பெரிய அனுபவசாலிக்கு அங்கே மரியாதை கிடைக்குமா? 5ல் ஒருவருங்கிறாங்க, மரியாதை கிடைக்குமா முதல்ல அவருக்கு? நான் களத்துக்கே வரமாட்டாருன்னு சொல்லிட்டேன் நான். ஓகே, அப்போ செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு நான் என்னோட கணிப்பில் சொல்கிறேன். அவர் களத்துக்கே வரமாட்டார், தாவேகா டிவிகே விஜய் வரமாட்டாருங்கும் போது அவர் மறுபடியும் வேறு ஒரு கட்சிக்கு தாவுவார், வேறு ஒரு கட்சியில் தாவி போட்டியிடுவார். இதுதான். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாருங்க, நான் சொல்றத வந்து நம்ப முடியாது, விஜய் ரசிகர்களால் நம்பவே முடியாது. அந்த புதியவன் அவன் வந்து அசுரல் பாய்ச்சலாக இருக்கும், அவன்கிட்ட இவர் மண்ணை கவிடுவோம், அவன் வந்து தடாலடியாக அவன் பொழந்து கட்டுவான் அவன் சொல்லிட்டேன். அப்போது நம்ம வந்து எங்கே வந்து கேவலப்பட்டுருவோம், அசிங்கப்பட்டுருவோம்னு. அதற்கு பிறகு அரசியலிலிருந்து நடிகர் விஜய் முற்றிலுமாக விலகி விடுவார், கட்சியையும் கலைத்து விடுவார். அதோட சாப்டர், அரசியல் சாப்டர் முடிஞ்சிடும், அதோட முடிஞ்சிடும். ஸோ இது நம்ப முடியாது. பாருங்க, அடுத்தது இரு திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டில் இரு திராவிட கட்சிகள், அதில் ஒரு கட்சி சுக்கு நூறாக பிளவுபட்டு அது தன் மொத்த பலத்தையும் இழக்கும். அப்போ நான் சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, ஏடிஎம்கேல சொல்றாரு இவரு, அதிமுக சொல்றாருன்னு. இல்ல, அதிமுக மட்டும் தான் பொருந்துமா? இப்போ செங்கோட்டையன் போயிட்டாரு, இப்போ வந்து ஓபிஎஸ் போயிட்டாரு, அங்கதான் பிளவுபட்டிருக்கு, அங்கதான் சுக்குநூறா ஆக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் சொல்றாருன்னு நீங்க நினைக்கலாம். இது
திமுகவிற்கும் பொருந்தும். இது திமுகவுக்கும் பொருந்தும். பொறுத்திருந்து தான் நீங்க பார்க்கணும். பொறுத்திருந்து. ஏன்னா ஒரு க்ஷணத்துல என்ன வேணா மாறலாம். அரசியலில் எப்படி வேணாலும் எப்போது வேணாலும் கடைசியில எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். 2026 பாஜக தமிழகத்தில் பலமாக காலூன்றிவிடும். பலமாக காலூன்றிவிடும். தாமரை மலர்ந்துவிடும். பாஜகலாம் ஒரு மதவாத கட்சி. ஒரு இதெல்லாம் எங்க தேரும், இதெல்லாம் தேருமா அப்படின்னு கிண்டல் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்வாக பாஜக எப்படி பீகாரில் அசுர வெற்றி பெற்றதோ, பலம் வாய்ந்த கட்சியாக அங்கு விளங்கி கொண்டிருக்கிறதோ, அதை போல தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை போட்டுருவாங்க. தாமரை மலர்ந்து விடும். மிகப்பெரிய ஆச்சரியமான நிகழ்வுகள் ஏற்படும். இது பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லுவேன், இப்போ மக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டா, 4 முனை போட்டியெல்லாம் இருக்காது. புதியதாக வருபவர் ஜெயித்து விடுவார் என்று மக்கள் முன்கூட்டியே முடிவு செய்து விடுவார்கள். அதாவது 4 முனை போட்டிலாம் இப்போ பேசிட்டு இருக்கும்போது, இப்போ இல்ல இவன் ஜெயிச்சிருவான், இவன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு மக்கள் பரபரப்பா முன்கூட்டியே பேச தொடங்கி விடுவார்கள். ஸோ இதையும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அடுத்தது சினிமாவுக்கு வரும். கமல் தயாரிக்கும் ரஜினி திரைப்படம் 173வது ரஜினிகாந்தோட 173வது படத்தை கமல் தயாரிக்கிறதா இருந்தாரு. அவர் நவம்பர் 6ஆம் தேதி பர்த்டேக்கு முன்னாடியே பதிவு போட்டிருப்பார் கமலஹாசன். இது மாதிரி ரஜினி நடிக்க போறாரு கமலோடைய தயாரிப்பில் அப்படின்னு சொல்லி, சுந்தர் சி தான் டைரக்ஷன் அப்படின்னு. நான் அன்றைக்கே ஒரு பதிவு போட்டிருப்பேன். நீங்க என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் பதிவு பார்க்கலாம். நீங்க அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த படம் நடைபெறாது, இந்த படம் நடக்காது அப்படின்னு இருப்பேன். இப்போ நான் சொல்றேன் என்னன்னா, ரஜினி திரைப்படம் கைவிடப்படும் அல்லது ரஜினி கமல் தயாரிப்பில் நடிப்பதை தவிர்ப்பார். என்ன காரணங்களுக்காக? அரசியல் காரணங்களுக்காகலாம் நம்ம போக போக தான் பார்க்கணும். அவ கூடிய விரைவில் நம்ம அவங்க அடுத்த டைரக்டர் அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்றாங்கல்ல. இயற்கை பெரியதா இல்லை மனிதன் பெரியவனா அப்படின்றத, ஞானம் பெரியதா அப்படிங்கிறத எல்லாரும் பாருங்க. நடிகர் அஜித் நடிப்பதை விட்டு விலகுவார் அல்லது அவரது திரைப்படத்தை தயாரிப்பதற்கு தயாரிப்பாளர்கள் முன்வர மாட்டார்கள். இப்போ ஒரு பரவலா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஜனவரி மாசத்துலேருந்து அஜித் ஒரு புதிய படத்தை நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டு இருக்கு. அவருக்கு சம்பளம் 185 கோடி 185 crores கேட்கறதாகவும், ஆனா தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் 85 கோடி ரூபாய் கொடுக்க தான் நாங்க ரெடியா இருக்கோம், அதுக்கு ஒத்து வந்தா நாம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்ல போற என்னுடைய ஆர்வத்தின்படி பார்த்தீங்கன்னா, குட் பேட் அகலி தான் அவருடைய திரைத்துறையின் கடைசி திரைப்படம். அவருடைய திரைத்துறை சகாப்தம் அத்துடன் நிறைவடைந்ததுன்னு சொல்லுவேன். நான் வன்மத்தில் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பரவாயில்ல, அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா இது பதிவுன்னு சொல்லிட்டேன். இயற்கை செய்ய போகின்ற ஒரு சின்ன விளையாட்டை நாமெல்லாம் வேடிக்கை பார்ப்போம். அதனால திரைத்துறை சகாப்தம் அஜித்திற்கு நிறைவடைந்தது. இதற்கு பிறகு ஆரம்பிக்க போவதாக பேச்சுகள் அடிபடலாம், அப்படி தொடங்க போறாங்கன்னு பேச்சு அடிபடலாம். ஆனால் நான் சொல்றேன், இதற்கு பிறகு அஜித் திரைப்படத்துறையிலிருந்து முற்றிலுமாக விலகி விடுவார். அவருடைய திரைத்துறை சகாப்தம் அத்துடன் குட் பேட் அகலி படத்துடன் நிறைவடைந்தது. இது எல்லாரும் நீங்க பொறுத்திருந்து, நான் சொல்ல போறது சொன்ன தகவல் பெரிய தகவல், வேடிக்கை பார்க்கவும். அடுத்தது, தமிழ் சினிமாவில் பல உச்ச நட்சத்திரங்கள் 2026ஆம் ஆண்டு பல உச்ச நட்சத்திரங்கள் காணாமல் போவார்கள். இவனடா கெட்டதாவே சொல்லிட்டே இருக்கான். இல்ல, நல்லதுன்னு சொல்லுவேன். அதான் சொல்லிட்டேன்னு, யாருமே எதிர்பார்க்காத புதிய ஒருத்தன் வரான் அப்படின்ட்டேன். மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்ட்டேன். ஊரே அலரும்ட்டேன். அப்போ பல உச்ச நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் காணாமல் போவார்கள். ஓகே, அடுத்தது இயற்கைக்கு வருவோம். ஒரு மிக பெரும் இயற்கை பேரழிவு 2026ஆம் ஆண்டு உலகில் நடைபெறும். எப்படி நடந்ததோ, முன்கூட்டி நடந்ததோ, 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு உலகில் நடைபெறும். அடுத்தது, இந்தியா பாகிஸ்தான் போர் மூழ்வதற்கான சலசலப்பு ஏற்படும். ஆனால் போர் மூளாது, போர் நடக்காது. ஓகே, ரைட்டு. அடுத்தது, ஊடகத்துறையில் இருக்கும் பிரபல ஊடகவியலாளர், பிரபலமான பத்திரிகையாளர் 2026இல் நடைபெற போகும் சம்பவங்களை பார்த்து அவருடைய பூர்வீகமான நார்த் சைடு,
அவருடைய பூர்வீகமான நார்த் சைடில் போய் செட்டில் ஆகி விடுவார். ஓகே ஃபைன். ஒரு பிரபல நேஷனல் டைரக்டர்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிந்தியிலும் படம் எடுத்தவர், நமது தமிழிலும் படம் எடுத்தவர், ஹிந்தியிலும் பிரபலமான இயக்குனர், ஹிந்தி படங்களையும் இயக்கியவர், நேஷனல் டைரக்டர். இந்தியாவை விட்டு அலறி அடித்து கொண்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி விடுவார். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவார். அவர் பல தயாரிப்பாளர்களை காவு வாங்கியவர். பல தயாரிப்பாளர்களை, அந்த கர்மாவோ என்னமோ தெரியல, அவருக்கு இப்போ பேக்ஃபயர் ஆக போகுது. அதுதான் ஞான மார்க்கமாக நான் பார்த்து சொல்றது. இதை பாருங்க. ஓகே, அடுத்தது 2026ஆம் ஆண்டு மீடியா வில் பி ஆன் ஃபயர். யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதாவது மீடியா பத்திட்டு எரியுங்க. 2026ஆம் ஆண்டு மீடியா பத்திட்டு எரியும். சும்மா கண்டென்ட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. சம்பவம் நடக்கிற சம்பவம், நடைபெற போகின்ற சம்பவம்லாம் பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும், நம்பவே முடியாது. அப்போ யூடியூபர்லாம் இந்த கண்டென்ட் போடலாமா, அந்த கண்டென்ட், இப்போ கண்டென்ட் தேடிட்டு இருக்காங்கல்ல, இப்போ இந்த கண்டென்ட் போடலாம், ரஜினி 173 எடுத்து வச்சு செய்கிறாங்கள, வறுக்கிறாங்கள, சுந்தர்சி இது இப்படி இதனால விலகினார், அதனால, அதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. சம்பவம் அடுத்தடுத்து பயங்கரமாக இருக்கும் சொல்லிட்டேன். உலக வரலாற்றிலே சரித்திரத்தில் இடம்பெறும், தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் சரித்திரத்தில் இடம்பெறும் சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரி, இட் வில் பி ஹிஸ்ட்ரின்ட்டேன். அப்போ மீடியா வில் பி ஆன் டோட்டல் ஃபயர். 2026ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கும் பல இந்தியர்கள் இந்தியாவை நோக்கி நகருவார்கள். இப்போ பார்த்துருக்கோம், நிறைய ட்ரம்ப் பண்ணுற வேலையிலே இப்போ பார்த்தா விசாவில் ரொம்ப ஹையாக ஆக்கிட்டார். இப்போ விசாவோட சார்ஜஸ் எல்லாம். ஓகே ஃபைன். அதே போல் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் 2026ஆம் ஆண்டு ஐடி துறையில் பலர் வேலை வாய்ப்பை இழக்கக்கூடும். ஆல்ரெடி இந்த வருஷமே 1 லட்சம் பேருக்கு வேலை போயிருக்குங்கிறாங்க. அப்போது 2026ஆம் ஆண்டு ஐடி துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடும். ஐடி துறையில் சம்பளங்கள் குறைக்கப்படும். ஐடி துறையில். ஓகே, கடைசியாக மாற்றம் வேணும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும். திமுக வருது, திமுக வரலன்னா அதிமுக வருது, அதிமுக வந்தால் திமுக மாறி 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 பல 50 வருடங்களாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் மாற்றம் வராதா அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்லணும், மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, த கிளாக் ஹேஸ் ஸ்டார்டட் டிக்கிங். அதாவது இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன் எல்லாமே. இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் சும்மா ஹம்பக், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைப்பீங்கள்ல. மனிதன் அப்படிதான். ஓகே, அதான் சொல்றேன், ஞான நிலை என்பது வேறு. அந்த ஞானத்தை காண்பிப்பதற்காக தான் இந்த பதிவு போடலான்னு தெரியல. அதான் சொல்லிட்டேன், உலக வரலாற்றில் எவனாவது சொல்லியிருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஓகே, அதுதான் மனித நிலை. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நடக்கும் பாருங்க சம்பவம். நடக்கும்போதில் ஒவ்வொரு சம்பவம் அப்படியே அதெல்லாம் நடக்காது அப்படின்னு விட்டுட்டு இருப்பீங்களா, அப்படி நடக்கும் பாருங்க ஒரு சம்பவம். அப்படி நடக்கும் போதில் அப்படியே சீட்டோட நுனிக்கு வந்துடுவீங்க. அதான் சொன்னேன், யுவர் ஸ்பைன் வில் பிகம் எரெக்ட்னுவேன். அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துருப்போம் நம்ம. இந்தியா பாகிஸ்தான் 4 பாலில் கடைசி ஒரு 4 பாலில் 10 ரன் அடிக்கணும், இந்தியா 10 ரன் அடிக்கணும் அப்படின்னு பரபரப்பாக நம்ம அப்படியே ஒரு சீட் நுனிக்கு வருவோம்ல, அப்படியே அடிக்குமா, வின் பண்ணுமா அப்படின்னு. அதை விட பயங்கரமாக இருக்கும். இது சம்பவம். என்னடா இருந்தாலும் சொன்னா நடக்காதுன்னு நினைச்சோம், லூசுன்னு நினைச்சோம், பைத்தியம்னு நினைச்சோம். என்னடா நடக்குது, இதெல்லாம் யாரா இவரு, நடக்கிறது பார்க்க மக்களுக்கு அப்படியே பரபரப்பு ஆகி சீட்டோட நுனிக்கு வருவீங்க. அப்படியே தான் சொன்னேன், தி ஸ்பைன் வில் பிகம் எரெக்ட்னு. அப்படி இருக்க போகுது சம்பவம், நம்ப முடியாது. பாருங்க, இது பதிவு. இது நடக்கும்போது 100 இல்லை 200% இதுதான் நடக்கும். பிரச்சனை இல்லை, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டேன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நடக்கலைன்னா காரி துப்புவீங்க. ஓகே, தெரிஞ்சுதான் போடுறேன், பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, அவ்வளோதான். வந்தாச்சு, உங்கள் நேரம் தொடங்கியாச்சு. இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து நான் சொல்லுவேன், யுவர் டைம் has started, the clock has started ticking. இது மாதிரி தொடர்ச்சியாக பரபரப்பாக நிறைய பேசுவோம், ஞான மார்க்கமாக பேசுவோம். தொடர்ந்து ஆதரவு தெரிவியுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.